எழுத்து விட்டு பிள்ளை பக்கத்து விட்டு பிள்ளை எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிற கணக்கில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுறை நபர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்ததை போல உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளை நம்ம மேலே அன்பு செலுத்த 10 பேர் இருந்தாலும் கூட நம்ம மேலே கடுப்பேற்றுற ஒருத்தர் இருப்பாங்க, அவனை பற்றியே தான் நம்ம கவலைப்படும். அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்க பார்ப்போம். அவர்கிட்ட பதில் சொல்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரு விஷயமாக இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க 10 பேர் 100 பேர் அன்போடு இருக்காங்களா, அவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவார் பார்த்தீங்களா, அவரை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த செயல்பாட்டுக்கு அந்த ஆள் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் இருந்தாலும் உங்களை தப்பாக தான் சொல்லுவான். காலையில் இட்லி வைக்கிறதா தோசை வைக்கிறதாங்கிறதே பெரிய பிரச்சனை. இதே இட்லியாம்பாங்க டெய்லி, இல்லை தோசை ஊற்றுனா இதே தோசையாம்பாங்க, நேற்று ஊற்றுன தோசை வேறு, இது வேற மாவு நான் சொல்ல முடியும், இதே சட்னி தான் வைப்பியான். அப்போ இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கேஸ் ஒன்று தீர்ந்து போச்சுன்னா போதும், அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஊருக்கு போய் சேர்றது பிரச்சனையாக இருக்குது. 2 பிள்ளைகளை வச்சுட்டு வளர்க்குறது பிரச்சனையாக இருக்குது. சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வருது, மாத்திரை போட்டுவிட்டு தூங்கணுமா, மாத்திரை போட்டோமா போடலையா, பிபி மாத்திரைங்கிறதுல பிபி ஏற்றிது. அந்த மனுஷனை கூட அவங்க பிள்ளை நல்ல முள்ள இருந்தால் ஓடி போய் கட்டித்தான் பிடிச்சிக்கும். அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அதே போல் எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலர் அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லோரும் அப்படிப்பட்டவர்களை முடிவுக்கு வராது. அது மன நெருக்கடி தெரியும், உங்கள் எனர்ஜி அது பிடிச்சி திங்கும். அளவுக்கு படிக்காதவங்களாக இருக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய, பல பேருக்கு உருவாக்கி தரக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறதுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தோக்கடிக்க முடியாது. நம்ம மேலே போயிட்டே தான். பட் ஒரு கூட்டு முயற்சியாக இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு தேசிய அளவில், ஒரு மாநில அளவில், அல்லது மக்களுடைய சமூகத்திரள் அப்படிங்கிற அளவிலேருந்து பார்க்குற போது எல்லோரையும் ஒன்றிணைத்து போகக்கூடிய ஒரு சமூகம் தான் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சின்ன சின்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஒரு பெரியவங்க வர்றப்ப டக்குன்னு எழுந்து இடம் கொடுக்கறதுங்கிறது வெறும் மரியாதை மட்டும் கிடையாது. என்னை விட உலரில் பலகீனமாக இருக்கக்கூடியவர் தான் முதலில் அமர வேண்டும் என்பது ஒரு பண்பாடு, அவ்வளவுதான். வளருகிற போது தனக்கு மேலே இருக்கவனை பார்க்கக்கூடாது. நாம் வளரும்போது நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கணும். அவன் தான் பெரிய மனுஷன். நம்ம வளர வளர மேலே இருக்கவங்கள பார்க்க ஆரம்பிச்சோம். வளர வளர நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணும். வளர வளர மேலே இருக்கவங்களை பார்த்தா இன்னும் மேலே வேணால் வளரலாம் நீங்கள். ஆனால் கீழே இருக்கவனை பார்த்தா தான் சமூகத்தையே வளர்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் தம்பி தங்கச்சிங்களை நீங்கள் விற்றக்கூடாது, யாருமே விற்றக்கூடாது. இவர்கள் அனைவரையும் ஜனத்திரளில் சேர்த்து கொண்டு இணைவாக எடுத்து செல்லும். நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம அப்படி தான் வளர்த்துருக்கோம். நல்ல குடும்ப அமைப்பு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகள். எழுத்து விட்டு பிள்ளை பக்கத்து விட்டு பிள்ளை எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிற கணக்கில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுறை நபர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்ததை போல உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்படி பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நீங்கள் மட்டுமே உங்கள் பிள்ளைக்கு உறுதுணை என்ற இடத்திலிருந்து நகர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கையோடு போங்க. உங்கள் எனர்ஜியை லூசன் பண்ணாது. மனுஷன் சேர்த்து வச்சுருக்க எனர்ஜியை எதுக்கெல்லாம் பயன்படுத்திடுறான் பாருங்கள். கவலையில் பாதி எனர்ஜி போயிடுது. ஐயோ அடுத்தவன் என்ன சொல்லுவானாங்கிறதுல பாதி எனர்ஜி போயிடுது. எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கற்பனையில் பாதி எனர்ஜி போயிடுது. இது இப்படியே இருக்குமா இருக்காதாங்கிற எனர்ஜியில் பாதி போயிடுது. உங்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே சொல்கிறேன். எல்லாருக்குமே, எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கே கூட கற்பனையிலே பாதி எனர்ஜி போயிடுது. ஆனால் அந்த எனர்ஜியெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கவலைகள்லேருந்தும் பயங்கள்லேருந்தும் வெளியே வந்து இந்த பிள்ளையை ஆளாக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த எனர்ஜியை நம்ம போட்டுட்டோம்னா அதுவே தூக்கிட்டு நம்மளை அடுத்த இடத்துக்கு போயிடும். டோன்ட் லூஸ் யுவர் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் சைட். நல்லா நார்மலாக இருக்கவங்களுக்கு இதான் பிரச்சனை. நாளை என்ன ஆகுமோ, இன்று நாள் நன்றாக இருக்கிறது, நாளை என்ன ஆகும் என்றே தெரியவில்லையே. சில பேர்லாம் காலையிலேருந்து நல்லதாக நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சாயந்தரத்தில் கவலை அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னது காலையிலேருந்து அவ்வளோ விஷயம் ஒர்க் ஆகுது, அப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. நைட்லாம் திடீர்னு எவனா மெசேஜ் அனுப்பா, எவனு செத்துட்டானா, எதுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்காது நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. மகிழ்ச்சி நிலையானதல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மகிழ்ந்திருக்க பயப்படுகிறோம், அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தான் சின்ன பசங்க யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் தண்ணி கிடைக்குமா, மகிழ்ச்சியாக இருப்பது சிக்கலுக்குரிய விஷயம் நம்ம பழக்கியிருக்காங்க. அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப யாராவது பார்த்தா அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக எங்கேயாவது உட்காந்து ஒரு பேக்கரியில் உட்காந்து, இல்லை ஒரு ஹோட்டலில் உட்காந்து 2 பசங்க 2 பிள்ளைங்க ஒரு 3-4 பசங்களாம் சேர்ந்து கேன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சம்மந்தமே இல்லை. வாசலில் காரில் வந்து இறங்கி உட்காந்துட்டு ஏதோ ஒரு டீ நம்மளும் குடிச்சிக்கிட்டு இருப்போம். பாரு பொறுப்பே இல்லாமல் கேன்னு இழுச்சிக்கினே இருக்கானுங்க அப்படின்னு. ஏன் ஆத்திரம் வருதுன்னா, சிரிச்சா நாளைக்கு சோகமாயிருவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. மகிழ்ந்திருத்தல் தவறு என்று நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை, வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்கிறது தான் வாழ்க்கையுடைய முதல் நோக்கம். நமக்கு சிரிக்க பயம், மகிழ்ச்சியாக இருக்க பயம், ஆனந்தமாக இருக்க பயம், இருந்தால் மறுநாளைக்கு சிக்கலாயிருன்னு பயம். கல்யாண வீட்டில் நல்லது கெட்டதுகளில் காது குத்தில் ஃபங்க்ஷன்லாம் மீட் பண்ணுறப்ப சொந்தக்காரங்கெல்லாம் மீட் பண்ணி பேசுவீங்க. பேசி சிரித்து அப்படியே சிரித்து சில பேருக்கு கண்ணு தண்ணியே ஊற்றும். அப்போ அந்த கண்ணு தண்ணியை தொடச்சிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க, அடேப்பா அநியாயத்துக்கு சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போகுன்னு தெரியல. ஏன் இன்றைக்கி சிரிச்சிட்டோம்னா நாளைக்கு நாள் மோசமாயிடும். நம்மளை படைச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கவலைகள்லாம் தேவையில்லாமல் இருக்கும். இந்த உலகமே நம்மளை பற்றி தான் தப்பான வச்சுருக்கு. இந்த நேரம் அவன் என்ன நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மேலே அன்பு செலுத்த 10 பேர் இருந்தாலும் கூட நம்ம மேலே கடுப்பேற்றுற ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றியே தான் நம்ம கவலைப்படும்.
அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்க பார்ப்போம். அவர்கிட்ட பதில் சொல்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரு விஷயமாக இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க 10 பேர் 100 பேர் அன்போடு இருக்காங்களா, அவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவார் பார்த்தீங்களா, அவரை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த செயல்பாட்டுக்கு அந்த ஆள் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் இருந்தாலும் உங்களை தப்பாக தான் சொல்லுவான். ஆனால் அவளை பற்றி கவலைப்படுறீங்கள, இந்த பிள்ளைகள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நான் சொல்கிறது என்னன்னா, அவனை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்கள பற்றி இல்லை, யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், கரெக்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலாம் பெரும் ஞானிகளின் விஷயம். நம்ம சொல்கிறோம்ல, துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுலாம் இருக்கலே கஷ்டங்கிறோம். துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது எப்படி, இந்த பிள்ளைகள்ட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. எனக்கு பல மன ஓட்டங்கள் ஓடிச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலிருந்து அப்படின்னு சொன்னால அதுதான். இந்த பசங்க பார்க்குறப்ப ஒவ்வொரு பக்கமும் இவங்க மேலே நான் இறக்கப்படணுமா, இமோஷன் ஆகணுமா, இவங்களை என்னோட ஒருத்தர்னு நான் பார்க்கணுமா, ஐயோ நல்ல வேலை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணுமா, இப்படி பல எண்ண ஓட்டங்கள் ஓடிச்சு. நான் ஒன்றும் பெரிய பெரிய புத்திசாலியோ இந்த உலகத்தையே கடந்து வந்தவனோ இல்லை, உங்களில் ஒரு ஆள் தான். எல்லா சாதாரண மனநினைவும் எல்லா பதட்டங்களோடும் கூடிய ஒரு சிம்பிள் பர்சன். ஒருவேளை அதனால தான் உங்களோட என்னால் தொடர்ச்சியாக ஒரு 18 வருஷமாக உரையாட முடியுதோ என்னமோ. ஒரு சாதாரண ஆளாக, சாதாரண குடும்பத்து பிள்ளையா, ஒரு சாதாரண அப்பனா, சாதாரண பிள்ளையா இருக்கிறதுனால தான் உங்களோட என்னால் உரையாட முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஈகோ இல்லாமல் இதெல்லாம் கடந்து வர வேண்டும் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு இதில் இருக்கக்கூடிய மனக்குமுறல்கள் தெரியும், இதுக்குள்ள கூடிய சங்கடங்கள் தெரியும், நான் சொல்கிறது ஆறுதலும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்கிட்ட இருக்க நம்பிக்கையை தான் உங்கள்கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். காலம் மாறி இருக்கிறது கவனிங்கிறது தான் மறுபடியும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதா திரும்ப நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்மளும் எல்லா வகையிலையும் குறைகளோடு தான் இருக்கிறோம். நிறைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யாருமே ஒன்றும் கிடையாது, ரைட்டா? அவங்களாவது நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாங்க அந்த பசங்க, ஏன்னா அடுத்தவனை பற்றி கவலைப்படுறதில்ல. அந்த ஆள் பார்த்தான், பக்கத்தில் ஏதோ சொல்லிட்டு போனான். வேறு ஒன்றெல்லாம் வேணாம், நம்ம துன்புறுத்துறது, நம்மளை அதிகமாலாம் துன்புறுத்துறதுக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. நேராக பார்த்துட்டு நம்மக்கிட்ட சிரிச்சுட்டு பக்கத்தில் குசுன்னு அவன் வேறு ஏதோ சொல்லிட்டு போனால் கூட அவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறான். இன்றைக்கி நிம்மதி பாருங்க என்ன சொல்லியிருப்பார், அவர் என்ன சொன்னால் நமக்கு என்ன. அந்த ஆள் வேறுனே கடுப்பேற்றுறது கூட, சும்மா அவன் காதில் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் அவன் தூங்க மாட்டான் பாரு அப்படின்னு கூட சொல்லிப்பார். ஒரு படத்தில் இந்த மணிவண்ணன் பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்க பார்த்து, ஹலோ வணக்கம் அப்படின்னவனே, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அவன் ஊருக்கு போகிற நிம்மதியாக தூங்கிட்டு போகிறான், ஊருக்கு போகிற வரைக்கும் இப்போ தூக்கம் போச்சுல, நம்ம யாருன்னு யோசனையிலே கடைசி வரைக்கும் கடுப்பாயிருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் இவர் அதே மாதிரி ஜன்னல் ஓரத்தில் படுத்துருக்க பார்த்து, தம்பி எப்படி இருக்கீங்க, பொங்கலுக்கு ஊருக்கு போகிறேன் பாரு. அவன் அங்கேருந்து வந்திருக்க மாமா, இப்போ இவன் நிம்மதி போச்சு, யாரா இவன் நம்மளை மாமான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆல்வேஸ் கன்சிடர் அபவுட் அதர்ஸ், டோன்ட் வதர் அபவுட் தம். அதுக்காக மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, சமூக ஒழுங்குகளை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்சி செய்யுங்க, தலையை பிச்சுக்கிட்டு திரிங்கன்னு நான் சொல்ல. அதீதமாக கவலைப்படாதீர்கள். நாம் எப்போ நம்மளை பற்றி ரொம்ப பெரிய ஆளாக நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த ஈகோலாம் வருது. நம்மளை பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலேன், நம்மளை பற்றி இந்த ஊரே பேசுங்கிற கவலையெல்லாம் நமக்கு வராது. அடுத்தவெல்லாம் யாரும் நம்மளை பற்றிலாம் பேசலாம், அவனுக்கு அவன் பிரச்சனை கிடைக்கிது. காலையில் இட்லி வைக்கிறதா தோசை வைக்கிறதாங்கிறதே பெரிய பிரச்சனை. இதே இட்லியாம்பாங்க டெய்லி, இல்லை தோசை ஊற்றினா இதே தோசையாம்பாங்க, நேற்று ஊற்றின தோசை வேறு, இது வேறு மாவு நான் சொல்ல முடியும், இதே சட்னி தான் வைப்பியான். அப்போ இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கேஸ் ஒன்று தீர்ந்து போச்சுன்னா போதும், அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஊருக்கு போய் சேர்றது பிரச்சனையாக இருக்குது, 2 பிள்ளைகளை வச்சுட்டு வளர்க்குறது பிரச்சனையாக இருக்குது. சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வருது, மாத்திரை போட்டுவிட்டு தூங்கணுமா, மாத்திரை போட்டோமா போடலையா, பிபி மாத்திரைங்கிறதுல பிபி ஏற்றிது, மறந்துட்டோம். இப்போ போடணுமா போடக்கூடாதா, இப்போ டாக்டரை கூப்பிட்டு உடனே நம்ம மாத்திரை போட்டேன்னா போடலையான்னு எனக்கு தெரியல, நான் இன்னொன்று போடட்டேன், ஒருவேளை 2வது போட்டு லோ பிபி ஆயிடுச்சுன்னா, இப்படி 1000 கவலை நமக்கு இருக்குது. இதே கவலை மற்றவனுக்கு இருக்குது. இதில் உங்களை பற்றி கவலைப்பட என்ன இருக்குது? The world is not against you, you are against the world. நாம் தான் உலகத்திற்கு எதிராக நிற்கிறமே ஒழிய உலகம் நமக்கு எதிராகலாம் நிற்கலை. அப்போ 1008 கவலை நமக்கே இருக்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், அடுத்தவனை பற்றி இப்பெல்லாம் யோசிப்பான்னு. அப்படி யோசிக்கிறதுக்கான காரணம், நான் ரொம்ப பெரிய ஆள் நம்மளை நினைக்கிறோம், நான் பெரிய ஆள், அதனால் இந்த உலகமே என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஒரு கற்பனை வைத்திருக்கிறது, அது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறது. நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை பற்றி நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். இந்த உலகம் அப்படிலாம் நம்மளை கவனிக்கலை. அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது, எல்லாம் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சம்பாதிச்சவனுக்கு காப்பாற்றணுங்கிற பிரச்சனை, சம்பாதிக்காதவனுக்கு சம்பாதிக்கணுங்கிற பிரச்சனை, சம்பாதிச்சால் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு ஒருத்த பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பிரச்சனையோ பிரச்சனை. இதில் நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு அவன் யாருன்னு கேட்குறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டதுனால தான் அடுத்தவன் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறோம். நோ, யூ ஜஸ்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் யுவர் ஒன் அமாங் எவ்ரிபடி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், எவனும் பெரியவனும் கிடையாது, எவனும் சின்னவனும் கிடையாது. இந்த உலகம் நமக்கு எதிராலாம் நிற்கலை. இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது. இந்த உலகத்தில் கூடிய மனிதர்கள் குறித்து நமக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும், குமைச்சல்கள் இருந்தாலும், எரிச்சல்கள் இருந்தாலும், அற்புதமான மனிதர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. கவலைப்படாத நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இங்கே மனுஷன் சாக மாட்டான், இல்லையா? கவலைப்படாத நான் இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்கள் மனதை விட்டு நீங்காத நபர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ எனக்கு இருந்த புரிதலுக்கு ஏதோ படுபயங்கரமான வியாக்கியானங்களோடு பதில்கள் வரும் அப்படின்னு நினச்சேன். ஒரு அம்மா சிம்பிளாக சொன்னாங்க, எங்கள் அப்பா திடீர்னு செத்து போயிட்டார், எனக்கு அம்மா கிடையாது, வயசு பொண்ணவங்க. அப்போ தான் எனக்கு கல்யாண பேச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எதிர்த்த வீடு ஒன்று இருந்தது, அது பூட்டியே தான் இருக்கும், வெளியில் சும்மா சாத்தி தான் இருப்பாங்க.
ஒரு ஆண்டி அப்பப்போ கதவு திறப்பாங்க, நான் அவங்களை பார்ப்பேன். எங்கேயும் சின்னதாக புன்னகை மட்டும் செய்வாங்க. அவங்க வீட்டில் ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவுக்கு தொடர்பு கிடையாது. திடீர்னு எங்கள் அப்பா செத்து போயிட்டார். எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் இழுத்து விட்டு கதவை தட்டி திறந்தப்போ அவங்க கதவை திறந்தாங்க. திறந்து என்னப்பான்னு கேட்டால் எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் சொன்னேன். அவங்க ஓடோடி உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத மனிதர் அவங்க தான். நாங்கள் அப்போ இங்கே பல்லாயிரம் கோடி ரூபா பணம் கொடுக்குறவன், லட்சக்கணக்கில் கடன் கொடுக்குறவன், கார் வாங்கி கொடுத்தவன், 100 பவுன் போட்டு பொண்ணு கட்டி கொடுத்தவன், இவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் நிற்கதியற்றி நினைக்கிற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை தருகிறதை விட வேறு எதுவும் இங்கே தர முடியாது. அதை சொல்கிற மனுஷன் இருக்க வரைக்கும் என் மனசு சாகலே நான் நம்புகிறேன். 1000 விமர்சனங்கள், 1000 கல்லறிகள், சில பேர் பூவை தூக்கி வீசுவான், சில பேர் பூந்தொட்டியை கூட தூக்கி வீசுவான். எல்லாமே ஏதோ ஒரு அன்போடு தான் நம்ம மேலே வீசுறான். அப்போ குற்றம் சொல்லுகிற 4 மனிதர்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஏதோ இடத்தில் நீங்கள் சந்தித்த சில அவமானங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகமே இப்படித்தான் என்று நீங்களாக அவநம்பிக்கைக்கு போய்விடாதீர்கள். அள்ளி அணைத்துக் கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் 1000 மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. நம்ம அப்படியும் பார்ப்போம் இந்த உலகத்தை. என்ன தப்பு இருக்குது? என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தோம்னா அந்த உலகத்தில் பிழைக்க முடியாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பயங்கர புத்திசாலி வந்து பொத்து போகிறத விட கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்து தோற்று போனால் ஒன்றும் மோசம் கிடையாது, நிம்மதியாவது இருக்கலாம் இல்லையா? பயங்கர புத்திசாலி தான். எல்லாத்தையும் ஏன் சிரித்தான், ஏன் அழுதான், ஏன் முறைத்தான், ஏன் பேசினான், என்ன நடந்திருக்கும், இப்படி ஆகிருக்கும்னு கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியாக தூங்குவான். அவன் பேசாமல் நிம்மதியாக தூங்குவான். நீங்கள் போகிறீங்க, எழுத்தாப்பில் ஒரு ஆட்டோக்காரன் என்ன வர்றாரு, ஏதோ நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க, அவன் வெளியில் தின்னு அப்படின்ட்டு போயிடுவார். நீங்கள் வண்டி இறங்கி கேஆர் பேக்ஸில் ஒரு டீ பண்ணெல்லாம் சாப்பிட்டு கூட நமக்கு ஆத்திரம் அடங்காது. என்ன சொல்லியிருப்பான், இப்படி சொல்லிவிட்டானே, ஊருக்குள்ள நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமா, அவன் வெளியூர் ஆட்டோ என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் அடுத்த சிக்னல் ஆளை ஏற்றிக்கிட்டு சவாரி பார்க்க போயிட்டார். நீங்கள் தான் அவர் சொன்ன வார்த்தையை மனசுக்குள்ளே சவாரி பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் அதை கடந்து போக முடியாமல் இருக்கீங்க. அதனால தான் என்ன ஆகுது, வீடுகளுக்குள்ளே இப்போ வெளியில் நான் எக்ஸ்பிரஸிவாக இருக்கிறதுனால பிள்ளைகள் மேலே திணிக்கிறாது, பட்டுன்னு பிள்ளைகளை சொல்லிடும். பிள்ளைகள் மேலே ஒரு வார்த்தையை நம்ம விட்டுறதுக்கான காரணம் அதுதான். அப்புறமா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறது. டோன்ட் டூ தட். அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த அடுத்த உலகம் நமக்கு அங்கீகரிக்காதுங்கிற கவலைகளை தாண்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான சூழல்களை கவனியுங்கள், அழகான மனிதர்களை கவனியுங்கள். நம்பிக்கை தரக்கூடிய மனிதர்கள் கோடான கோடி பேர் இங்கு இருக்கிறார்கள். இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதை ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த இவங்க இருக்கிறாங்க, இந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்க, இது மாதிரி நிறையா இருக்கிறாங்க உலகம் முழுக்க. நாட் ஜஸ்ட் ஹியர். நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும் எப்படி செய்கிறாங்க. எனக்குலாம் சின்ன குற்ற உணர்வுலாம் வரும். ஏன் நம்மளாம் இதை செய்யலை, நம்மளால் ஏதோ முடிஞ்சது தான் செய்கிறோம், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், நம்மளாம் நினச்சிக்கிறோமா அப்படி வீட்டில் போய் நான் என் ஒய்ஃப்டெல்லாம் பேசுவேன். அப்புறமா சரின்ட்டு திடீர்னு நான் ஒன்று பண்ண பார்ப்பேன். அந்த ஃப்ளோவில் எதெல்லாம் முடியுமோ அதை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனிதர்கள் ஆட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் எல்லாருக்குமானது சில மனிதர்கள் நம்புகிறார்கள். நம்மை குறை சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை நோகடிக்கிற மனிதர்களை விட, நம்மை பற்றி எப்போதுமே தவறு சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை தட்டி கொடுக்குற, அரவணைத்துக் கொள்ளுகிற, அன்பு செலுத்துகிற, அன்பு பாராட்டுகிற மனிதர்கள் தான் அதிகம். அவங்கள நீங்கள் நம்புங்க. உங்கள் பிள்ளைங்க நம்புகிற மாதிரியே உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த இன்னிபிஷன்லாம் கிடையாது இல்லையா? உங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தர் உங்கள் பிள்ளையை வித்தியாசமாக பார்க்குறாரு, மனசுக்குள்ளே நீங்கள் சங்கடப்படுறீங்க தெரியுமா? அந்த மனுஷனை கூட உங்கள் பிள்ளை நல்ல முள்ள இருந்தால் ஓடி போய் கட்டித்தான் பிடிச்சிக்கும். அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அதே போல் எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலர் அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லோரும் அப்படிப்பட்டவர்களை முடிவுக்கு வராது. அது மன நெருக்கடியை தெரியும். உங்கள் எனர்ஜி அது பிடிச்சி திங்கும். நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகளின் நற்காலத்திற்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் தானே ஒழிய அதை வித்தியாசமாக பார்க்கிறவனுக்காக அந்த எனர்ஜியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல பட்டென்று வார்த்தை சொல்லுகிற ஒரு தப்பான மனிதனுக்காக அந்த எனர்ஜியை நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோட காமன் கம்போஸ்டாக இப்போ எல்லாம் அந்த பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதன் வழியாக அடுத்த நிலைக்கு போங்க. அதுக்கடுத்து இந்த சமூகம் இந்த பிள்ளைகளை ஏதோ ஒருவர்களை கொண்டு போகும். எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு போங்க. நிற்கதியற்று நிற்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருக்கும் வாழ்வு நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. அந்த நிரந்தரமான ஒன்று இருப்பதாக நம்பிக்கொண்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? எதுவும் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வளர்ந்துட்டோம். இந்த உலகத்தில் அங்கே ஆள் அனுப்புகிறோம், நிலவுக்கு ஆள் அனுப்புகிறோம், செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாடுறா, நிலாவில் பாட்டி வடை சுட்டு இருந்துச்சு, அந்த பாட்டி உசுரோடு இருக்கான்னு பாடுறான்லாம் சொல்லிட்டு இருக்கோம். டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சுலாம் என்ன நடக்கும்? கோபிநாத் வந்து பேசணுங்கிற விஷயம்லாம் இல்லை. ஒரு ஃபோனை போட்டு இங்கேருந்து சொல்லுவாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. கோபிநாத் மாதிரி ஒருத்தர் இங்கே ஏஐயில் பேசிகிட்டு இருப்பான், நான் வீட்டில் கைது கட்டிட்டு தூங்கிட்டு இருப்பேன். இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. மனுஷனுடைய க்ளோனை உருவாக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் வாழ்வது எப்படி, ஆள் இல்லாத கார்களை ஓட்டுவது எப்படி, மனுஷனே இல்லாமல் மேன்லெஸ் கார்ஸ், கூகுள்லேருந்து எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வைரஸ் இத்தினூண்டு, அது எப்படி இருக்குன்னே தெரியாது, வந்துச்சு. 150-200 வருஷத்துக்கு முன்னால் பண்ணதை திரும்ப பண்ண சொல்லிட்டாங்க. கதவை சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உள்ளே இருந்துட்டான். மனுஷன் சக்தி அவ்வளவுதான். இவ்வளோ பேச்சு பேசணும்ல, பூரா பேரும் சொந்த வீட்டுக்குள்ளே எவனோட பேசாத, கையை நீட்டாத, கதவுக்கு கீழே கையை நீட்டு தட்டு தருவான் தின்னு. நாங்களாம் 1 மணி நேரம் இருக்கோம், பிரியவே மாட்டோம். நீ மூச்சு காத்துப்பட்டால் எனக்கு மோசம் வச்சு நீ தனி ரூமில் தான் அடைச்சி விட்டாங்க. இவ்வளோ தான் நம்ம சக்தி.
இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டி. கேவலம் இத்தினூண்டு கிருமி, அதுவும் எங்கேருந்தோ வந்துச்சு. நான் ஏதோ பறவையிலேருந்து வந்துச்சு, நான் இது பறவையிலே வந்துச்சு, அவங்களே பண்ணி அனுப்புனா இல்லை என்ன கருமம் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன கிருமி அடித்து தூக்கி நம்ம ஈகோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. அப்போ சின்னவன் பெரியவன் ஒருத்தன் தானா, நான் பலசாலி, நீ சற்று செயல்பாட்டு திறன் கொண்டவன், உன்னை எது தாக்காது, என்னை எது தாக்கி விடும்னு ஏதாவது இருக்கா என்ன? எல்லா பயிலும் ஒன்று தான். பழைய எவ்வளோ பழைய டிசைன் அது, யோசிச்சு பாருங்கள். கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது, எவனுமே வெளியே போகாமல் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. இவ்வளோ தான் மனிதனுக்கான கெப்பாசிட்டி. இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் இவஞ்சிருக்கானா அவன் இருக்கானான்னு. அப்போ எவனா எவன் மேலேயே பொறாமப்பட்டீங்களா? எவன் உசுரோடு இருக்கான், எவன் செத்தான் டிவியில் பார்த்தோம், அவ்வளோதான். எவனாவது ஃபோனை போட்டானா ஐயோ செத்தானா பொழைச்சானான்னு தெரியலையே, அப்பப்போ ஆன் பண்ணி அடுத்தவனுக்கு அடுத்தவன் செக் பண்ணிக்கிட்டோம். பக்கத்து ரூமில் இருக்க பொண்டாட்டிக்கிட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணாங்க. பக்கத்து ரூமில் இருக்க பொண்டாட்டிக்கிட்டு வீடியோ கதை நல்லா இருக்கேப்பா, 4 நாள் கழிச்சு வந்துரு அப்படின்ட்டு அவசரத்தில் 3 நாள் கழிச்சு வெளில வந்து எனக்கு சரியாச்சுன்னு ஒரு தும்முனா அதுக்கு சரியாரு, இவர் பக்கத்து ரூமுக்கு போயிடுவார். த மேன்ஸ் கெப்பாசிட்டி, த ஹியூமன் கெப்பாசிட்டி திஸ் மச். இதுக்குள்ளே என்ன இப்போ பொறாமை, போட்டி, லொட்டு லொசுக்கு இருக்க வரைக்கும் நல்லது கெட்டது 4 பேரோட இயல்பாக புழங்கிட்டு போவோம். சின்ன சின்ன அசிங்கம் அவமானம்லாம் வந்தால் சரி தப்பு பண்ணிட்டான்னு மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நாம் அதை அடுத்தவனுக்கு செய்யாமல் இருப்போம்னு பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளிலிருந்து கற்றுக்கொள்வோம். யார் பற்றியும் பெரிதாக கவலைப்படாதீர்கள். வாழுதலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள். உங்கள் எனர்ஜியை பத்திரமா சேமிச்சு பிள்ளைகளுக்காக வச்சுக்கோங்க. மனிதர்கள் இருக்க வரை மனிதம் இருக்கும், மனிதர்கள் தழைக்கும் வரை எல்லோரும் செழிப்பார்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.